day. So stand up and shout. GGO. You got to play to win. GGO. Let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO. You got to play to win. GGO. Football. எங்க பேர்ஃபுட் ஃபேமிலில நீங்க வந்து சேர்ந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீன்கள்லாம் எப்பவுமே சந்தோஷமா நீந்திக்கிட்டே இருக்கும். அத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பாத்துட்டு இருக்கிறது தான் உன்னோட ஆசையா? இல்ல நான் எப்பவும் என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவன் போட்டியில தோக்க கூடாது, அவனுக்கு ஹெல்ப்பா இருக்கணும். இங்க பாரு, விளையாட்டோ வாழ்க்கையோ எதுலயும் தோத்து போகாம இருக்கணும். சரியா சொன்னீங்க. நீ டீம்ல சேர்ந்தினா அவனுக்கு இன்னும் பலமா இருக்கும் இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா எத்தனையோ பேர் விளையாட்டுல அண்ணன் தம்பியா இருந்து பெரிய சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க. ஆனா நாங்க நீ எப்பவும் உன்னை இப்படிதான் தாழ்வான்னு நினைச்சுப்பியா? கடுமையான போட்டிக்கு நடுவுல நாமளும் ஓடி போய் ஜெயிக்கணும். எனக்கு தெரியும், உன்னால சாதிக்க முடியும். நான் வந்துட்டாலே கண்டிப்பா என்னோட டீம் தோத்துரும். அதனாலதான் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறேன். முன்ன விட எனக்கு இப்ப நிறைய கான்பிடன்ஸ் வந்துருச்சு. நாம நம்மளோட டீமை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். வா, உன்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. அப்ப டீம் பேர்ஃபுட்டோட 6வது மெம்பர் நீ எப்படி ஃபீல் பண்ற? கிளம்புறதுக்கு முன்னாடி நான் மாஸ்டரை பார்த்து பேசிட்டு வந்தேன். அவர் கிளம்புறதுக்குள்ள உங்களை சந்திக்கணும்னு சொன்னாரு. மாஸ்டரா? டீம் மேல ரொம்ப அக்கறை இருக்கவங்கள தான் நான் மாஸ்டர்ன்னு சொல்றேன். ஷாந்தா என்ன ட்ரைன் பண்ண, அதனாலதான் நான் அவரை மாஸ்டர்ன்னு சொல்றேன். அவரை நான் மாஸ்டர்ன்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லையே? இல்ல, கண்டிப்பா இல்ல. இன்னும் சொல்ல போனா அவன் மாஸ்டர்னு சொல்றதுக்கு தகுதியான ஆள் தான். ரொம்ப நல்லது. சரி, ஓகே. நான் அடுத்த மேட்சுக்காக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம். இத பாரு. Go Eagle Magic Pass. Eagle Strike. இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப பயங்கரமான குரூப் இதுதான். இவங்களோட சிக்னேச்சர் மூவ் இதுதான். எதிர்பார்க்காத நேரத்துல ஈகிள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடியே வேர்ல்ட் டோர்னமெண்ட் விளையாடினவங்க தானே? வாவ், டிவில பார்த்தாலே இவங்க மூவ்ஸ் எல்லாம் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. விளையாடும் போது என்ன பண்ண போறோமோ? எனக்கு தெரியும், இந்த நேரத்துல ஷான் இருந்தா நல்லா இருக்கும். அவங்க இப்படி சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கறதால நம்மளோட ஒவ்வொரு அட்டாக்கையும் டிஃபென்ஸையும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கறதா நல்லது. ஆமா, முக்கியமான விஷயமே அவங்களோட டேக்கல் தான். அதுலயே அவங்க டீம்ல நம்பர் 10ன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் ஆல்ரவுண்டர், லீட் பிளேயர். அவனால அஃபென்ஸ் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். 3 பேர் சேர்ந்து தடுக்கிற பால அவன் ஒருத்தனே தடுப்பான், தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப வேகமா ஓடக்கூடியவன். அவன் இருக்கிற இடத்துல அவனை சுத்தி எந்த பிளேயர்ஸும் இருக்க மாட்டாங்க. அவன் ஓட ஆரம்பிச்ச உடனே பின்னாடியே 3 பேர் ஓடி அவன் பாஸ் பண்ற பால ஷூட் பண்ணி கோல் போடுவாங்க. என்னையா என்னென்னமோ பண்றாங்க, நம்பவே முடியல. இவன் சொல்றது சரிதான். அந்த ஒரு பிளேயர் அஃபென்ஸையும் டிஃபென்ஸையும் ஹேண்டில் பண்ணுவான். நம்ம மத்த டீமை விட இந்த டீம் கூட விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ் அதிகமா தேவைப்படும். அதுக்கு முன்னாடி இப்பவே நாம ஒரு பிளான் பண்ணணும். நம்ம ஒண்ணு யூசுவலா விளையாடாம கோல் கீப்பர் கிட்ட 3 பேர் நிக்க வச்சா எப்படி இருக்கும்? அப்படி பண்றதால கோல் போகாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அப்பையும் போகும். இந்த ஐடியாலாம் வேலைக்கு ஆகாது. அதுவும் இல்லாம அந்த மாதிரி நம்ம மொத்த கேமையுமே விளையாட முடியாது. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஃபால்கன் ட்ராப். ஃபால்கன் கிட்ட பால் இருக்கும்போது மிட் ஸ்விட் சேட்டலைட் 3 பேருமே போய் அவன் பண்ற பாஸ உடனடியா பிளாக் பண்ணணும். அப்படி பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டீம்ல இருக்க மத்த பிளேயர்ஸ் நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள நம்ம கொஞ்சம் டைட்டா பால் எடுத்துட்டு போய் கோல் போட்டுறணும். இத கேட்க கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ரிஸ்காவும் இருக்கு, ஆனா நல்லாவும் இருக்கு. இன்னொரு சைடு யோசிச்சு பாக்கும்போது இது 3-on-1 கவுண்டர் அட்டாக் மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட கோல் கீப்பர் இருக்காங்க. அப்ப உடனடியா நம்ம இந்த டெசிஷன் எடுக்கணும்.
டீம் பேர்ட்ஸ் ஜெயிக்க இதுதான் ஒரே வழின்னு நினைக்கிறேன். ஃபால்கன் ஷாப்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உண்மையாவே மொத்தமா மாறிட்ட. ஷான் உனக்கு பக்காவா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கான். எனக்கு என்னமோ டீம் பேர்ஃபுட் அவங்கள விட ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தோணுது. காய்ஸ் ரொம்ப பாராட்டாதீங்க. இப்ப இந்த சேலஞ்சில நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆவரேஜா தான் இருக்கு. ஆப்போனன்ட்ஸ்ல பாதி பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பாதி பேர் வீக்கா இருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? கம் ஆன் ஸ்விஃப்ட், வேகமா ஓடு. மித்தாலையும் சேட்டலைட்டாலையும் சில லாங் பாசஸ் பண்ண முடியும். அதனால இந்த வேலையை மித்தே பண்ணட்டும். கோல் போக விடாம எப்படியாவது தடுத்துரு. நல்லா தடுத்த ஷீல்டு. டிமி கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ரைட்ல சேட்டலைட் வரான். டைட்டன், நீ சேட்டலைட்ட பிளாக் பண்ணு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சேட்டலைட். எப்படி கோல் போட்டாலும் அவன் தடுக்கிறானே. ரொம்ப நல்லாவே விளையாடுற. தேங்க்ஸ். நான் மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருமே தான். உன் கூட இதுதான் நான் முதல் தடவை விளையாடுறேன். ஆனா உன் கூட விளையாடும் போது ஷான் கூட விளையாடுற மாதிரி இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம உன் கூட விளையாடுறப்போ முதல் தடவை மாதிரியே தெரியல. என்னமோ நிறைய மேட்ச் விளையாடுற மாதிரி ஃபீல் கிடைக்குது. ஷான் உனக்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்திருக்கான். காய்ஸ், இன்னைக்கு நிறைய விளையாடியாச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதனால நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். சரி, ஓகே, நாங்களும் கிளம்புறோம். நாளைக்கு பார்க்கலாம். உங்களோட டீம்ல நான் வந்து சேர்ந்தது உங்களுக்கு சந்தோஷம் தானே? சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா விளையாடுறான்ல. இவன் முன்னாடியே வந்திருந்தா நம்ம நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். இவன் முன்னாடி எல்லாம் இப்படி விளையாட மாட்டான். ஆமா, ஷான் ஒரு ட்ரைனிங் அப்படி. போது நின்றீங்களா? ஷான் ஷான் எதுக்கு அவனை பத்தி பேசுறீங்க? ஆனா அதுதானே உண்மை கேரல். அவன் ட்ரெயின் பண்ணி அனுப்புனதால தானே இவன் இந்த அளவுக்கு சூப்பரா விளையாடிட்டு இருக்கான். அதானே, அவன் ஷானோட ஜூனியர் தான். இங்க பாருங்க, ஷான் இவனை வேற வேற. ஷானோட இவனை கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம டீமுக்கு சரியான ஆள்னு ஷான் தான் இவனை சூஸ் பண்ணி இங்க அனுப்பியிருக்கான். இவன் நல்லா விளையாடுவான்னு அவனே சொல்லிருக்கான். நீயே அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. புதுசா வந்தவன் பக்கம் நீங்க எல்லாருமே நிக்கிறீங்கல்ல? எங்க எல்லாருக்குமே ஷான் மேல நம்பிக்கை இருக்கு. ஷான் இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான். அந்த நம்பிக்கையை நம்ம மதிக்கணும். ஹ, எது எப்படியோ என்னால ஷான் கூட யாரையும் ஒப்பிட முடியாது. என் ஃபீலிங் கண்டிப்பா உனக்கு புரியும். என்னது இது? பேர்ஃபுட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஜிஜிஓ கான்டினென்டல்ல ஜெயிப்பாங்களா? அந்த டீம்ல நானும் ஒருத்தன் தான். அதனால அவங்க ஜெயிப்பாங்கங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல கண்ட்ரோலரா வந்துருவேன். உன் கூட இதுதான் நான் முதல் தடவை விளையாடுறேன். ஆனா உன் கூட விளையாடும் போது ஷான் கூட விளையாடுற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா? அவன மாதிரியே ஸ்டைலு, அவன மாதிரியே ட்ரெஸ்ஸிங். இவன் அப்படியே ஷானை ஃபாலோ பண்றான்ல. இதுல இருந்தே உனக்கு அவனை எவ்வளவு பிடிக்குங்கிறது தெரியுது. எங்க டீமோட கோல் கீப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். கண்டிப்பா கோல் போக விடவே மாட்டான். அதனால மேட்ச்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. Birds, birds, birds. Birds, birds, birds. Birds, birds, birds. Barefoot, barefoot, go, go, go. ஜிஜிஓ கான்டினென்டல் டோர்னமெண்ட் இப்ப ஆரம்பிக்க போகுது. முதல் மேட்ச்ல விளையாட வர போறது டீம் பேர்ட்ஸ் அப்புறம் டீம் பேர்ஃபுட். நீங்க எல்லாருமே அவங்கள உற்சாகத்தோட வரவேற்கணும். வாங்க டீம் பேர்ட்ஸ் அண்ட் டீம் பேர்ஃபுட். இதுதான் இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் செக்ஷன். அப்புறம் இதுவும் ஒரு டைரக்ட் மேட்ச் தான். இந்த மேட்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கிட்டு பிளேயர்ஸ் விளையாடணும். யாரும் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்க கூடாது. ஓ, அவங்க விளையாட தயாராயிட்டாங்க. பேர்ஃபுட் கூட விளையாடுற முதல் மேட்ச் இதுதான். என்னால இந்த மேட்ச்ல நீங்க தோக்க மாட்டீங்க. நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கோம். நீ தப்பு பண்றதுக்கு நாங்களும் விட மாட்டோம். சரியா சொன்ன. நம்மளோட இந்த ஒற்றுமை போதும் அவங்களுக்கு ஈஸியா தோக்கடிக்கிறதுக்கு. பேர்ஃபுட்டால முடியுங்கிறத அவங்களுக்கு நாம காட்டுவோம். கான்ஃபிடன்ஸ் லெவல்ல ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா காய்ஸ்? ரெடியா? நாம தான் டீம் பேர்ஃபுட்டுக்கு உங்களை சேர பண்ணி பெருமைப்படுத்தணும். ஐசாக், நீ கோல் போட்டாலும் போடலனாலும் நான் உன்னை சேர பண்ணுவேன். இவங்களுக்கு யாருக்கு கோல்டி வந்தா? ஐசக், நீ எதையும் நினைச்சு பயப்படாத. சந்தோஷமா விளையாடு.
ஷானும் இப்படிதான் பண்ணுவான். நீ அவனை பார்த்து காப்பி அடிக்கிறியா? இல்ல, மேட்ச் விளையாடும் போது ஐஸ் வாட்டர் குடிக்கிறது என் வழக்கம். மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கணும்ல, அதுக்காக. கமான், இவன் ஷானை காப்பி அடிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. உனக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கியா இல்ல எங்களுக்கு கொண்டு வந்திருக்கியா? இல்ல கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் இது போதும்ல. சொல்லு. நாங்க டைல்ஸ் சூஸ் பண்றோம். ஓகே, நாங்க கிக் பண்றோம். எதுவா இருந்தாலும் சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். ரைட் சைடுல விளையாடுறாங்க நம்மளுடைய டீம் பேர்ட்ஸ். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல விளையாடுறது நம்மளுடைய டீம் பேக்ஃபுட். டீம் பேக்ஃபுட்டோட பிளேயர்ஸ் அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தான் நீங்க எல்சிடில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான மேட்சா இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். முதல் பிளேயர் ஸ்விஃப்ட். அவர் ஸ்ட்ரைக் பண்றதுல ரொம்ப திறமைசாலி. சேட்டலைட் ரொம்ப வேகமா ஓடக்கூடியவர். அப்புறமே பிளாக் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடியவர். டைட்டன் ஆல்ரவுண்டரா இருக்கிறவர். அப்புறம் ஷீல்டு கோல் கீப்பர். அப்புறம் டீம் பேர்ட்ஸ்ல ஃபால்கன் ரைட் லெக் பிளேயர். ஃபீனிக்ஸ் ஆல்ரவுண்டர். ஜெட்ஃபயர் சிக்னேச்சர் மூவ் எக்ஸ்பர்ட். கிளாவ் ட்ரிபிள் ஸ்ட்ரைக்கர். அப்புறம் அயர்ன் வெயின் கோல் கீப்பர். அவர் சொன்னதை கேட்டீங்களா? நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடணும். நீங்க எல்லாம் தயார் தானே? ஓகே, ஜிஜிஓ கான்டினென்டலோட முதல் மேட்சை இப்ப ஆரம்பிக்கலாம். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. மித்து தான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர். சேட்டலைட் அவன் கூடவே ஓடிக்கிட்டு இருக்கான். ஃபெல்கன், நீ தான் அவனை பிளாக் பண்ணு போ. ஓ, ஆரம்பிச்ச உடனே டீம் பேக்ஃபுட் அஃபென்ஸுக்கு போறாங்க. பேர்ட்ஸ் இதை எப்படி தடுக்கறாங்கன்னு பாப்போம். அவங்க பிளான் பண்ணி விளையாடுறாங்க. இப்போ என்னால பாஸ் கூட பண்ண முடியாது. அவன் கிட்ட வந்துட்டான், ஜாக்கிரதை. இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. சீக்கிரமா கமாண்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஓகே, மேத்து உன் பின்னாடி பாரு. உன்னால முடியும் மேத். பால் அவன் கிட்ட போக விடாத. டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, சீக்கிரமா முடி. கேப்டன் மூவ் டாக்கல். ஒரு நிமிஷம், பால் எங்க போச்சு? உண்மையிலேயே இது சூப்பரான மூவ். என்ன ரொம்ப வித்த காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ ஜிஜிஓ ஃபுட்பால் மேட்ச பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் தடவையா ஒரு டீம் இவ்வளவு வேகமா செயல்படுறத பாக்குறேன். இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ். நிஜமாவா? உன்னால என்கிட்ட இருந்து பாலை எடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அவங்க போற ஆங்கிள் பார்த்தா நம்மளால பிளாக் பண்ண முடியாது போல இருக்கே. நம்ம என்ன பண்றது? கண்டிப்பா முடியாது. அங்க 3 பேர், நம்ம ஒருத்தர் தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. கவலைப்படாதீங்க, டைட்டான ஷீல்டு இருக்காங்க. நீங்க பால திரும்பி வாங்குறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல்ரைட், எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு போயிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜியை அதிகப்படுத்திக்கங்க. இது ஈகிள் ஸ்ட்ரைக். இதுல நிறைய பேர் பால மிஸ் பண்ணிருக்காங்களே தவிர பிளாக் பண்ணது கிடையாது. டீமி, டைட்டனை ஸ்டாப் பண்ண சொல்லாத, லீட் பண்ணி போயிட்டே இருக்க சொல்லு. ஓகே. ஷீல்ட், நீ பால மட்டும் மிஸ் பண்ண கூடாது, தடுத்துரு. பேர்ஃபுட், நீங்க தான் பெஸ்ட். அற்புதமா விளையாடுறீங்க. நீ சூப்பரா தடுத்த. அதான் என்னோட வேலை. நீயும் நல்லதா விளையாடுன. டீம் பேர்ஃபுட் கூட மோதுறதுக்கு அவங்க இதுக்கப்புறம் யோசிக்கணும். ஓகே, நம்ம டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஜெட் ஃபயர், கிளாக், ஃபீனிக்ஸ், நீங்க 3 பேர் பாலை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஃபெல்கன், நீ பேக் ஃபீல்ட்ல இருக்கணும். அங்க இருந்து நகராத. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் ஒருத்தனே 3 பேரை சமாளிப்பான். நாம ஒன்னும் அந்த டீமுக்கு குறைஞ்சவங்க இல்ல. நாமளும் அவங்கள மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான். டீம் பேக்ஃபுட் பாலை லீட் பண்ணிக்கிட்டு ஒரு கேங்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் இந்த தப்பான டிசிஷனை எடுத்தாங்க? அவங்களோட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. ஓவர் கான்ஃபிடன்ஸோட நான் இருக்க கூடாது. எனக்கு தெரியும். நான் அப்படி இருந்தனா நம்ம தோத்துடுவோம். சரி, வா டீமே மேட்சை விளையாடலாம். ஆல்ரைட், மித், சேட்டலைட், ஸ்விஃப்ட் 3 பக்கமும் போய் கவர் பண்ணுங்க. புரிஞ்சது.
புரியல ஆனா சூப்பரா பண்றான்ல. பால விட்டுட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை. ஆல்ரைட் மெத், ஸ்விஃப்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கான்? ஜாக்கிரதை மெத். சேட்டலைட்டுக்கு பால பாஸ் பண்ணு. ஓகே. நான் இவங்கள வச்சு போட்டு வச்ச கணக்கு தப்பா போயிடுச்சு. இவங்க கரெக்டா பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டலைட் உன்னோட மூவ் யூஸ் பண்ணு. கிராவிட்டி ட்ரிபிள். கேப்டன் மூவ் டேக்கிள். அவகிட்ட பால் போயிடுச்சு. நோ சேட்டலைட் நம்ம பின்னாடியே போ. மெத், நீ பின்னாடி போ. அந்த பாலை எப்படியாவது வாங்கிடுங்க சீக்கிரம். வால்கனோ லைட்டிங் ஸ்ட்ரைக். இவங்க எப்படி வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு போனாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்கள புகழ்றத விட்டுட்டு மேட்ச்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. எல்லாரும் தயாராகுங்க. நான் பாக்குறதை என்னால நம்பவே முடியல. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். பேக் சைடுல பாலே கிடையாது. கொஞ்சம் பொறுமையா பால ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க ஓபனிங்ல விளையாடின மாதிரி விளையாடுறாங்க. பாத்து ஜாக்கிரதை. பாத்துக்கோ, ஃபீனிக்ஸ் வந்துகிட்டு இருக்கான். ஃபீனிக்ஸ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் டைரக்ட் ஹிட் தான் அடிப்பான். இப்போ என்ன பண்றது? கம் ஆன் ஷான், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வர பிளேயர்ஸ்ல யாரு கிக் பண்றாங்கறத பார்க்கணும். அதேதான். கிளாதா வேகமா ஓடி வரான். அப்ப அவன் தான் கண்டிப்பா கிக் பண்ணுவான். ஷீல்ட் கிளாவ ஃபோக்கஸ் பண்ணு. அவன் தான் கோல் அடிப்பான். Đến lượt rồi. Ồ, nguy hiểm quá. Trần Ngân Trảm. Giao đôi, trận đấu mới 10 phút, đội phi điểu đã nhanh chóng ghi trước một bàn. Tuyệt chiêu Trần Ngân vỗ cánh của Phần còn phối hợp với Trần Ngân Trảm của Phoenix. Đội Nhật đã chiếm ưu thế. Đội phi điểu tuyệt quá. Tại sao lại như vậy? Phán đoán sai? Hay là bị đối thủ nhìn ra suy nghĩ của mình? Hay là mình chuẩn bị chưa tốt? Lúc này sếp đã nói là kèm chặt Phoenix rồi. Tại sao lại sơ suất đến như vậy chứ? Không liên quan đến họ. Cục diện 3 chọi 2, tiền đạo của chúng ta có trách nhiệm. Giây phút sắp đá vào lúc này rất hỗn loạn. Nếu Sean có ở đây thì tốt rồi. Nhất định phải nói cho mình biết sẽ làm thế nào. Tất cả tại em đoán sai đường bóng đó. Lần đầu tiên gia nhập đội chân Trần đã phải đối diện với đối thủ mạnh như vậy. Không phải lỗi của em đâu. Nói rất đúng, Thông em chơi rất tốt, cố lên. Đội chân Trần quả nhiên vẫn còn sợ. Phân công, mau kết thúc họ đi. Phần công của đội phi điểu quả thực là rất lợi hại. Hình như vẫn chưa dùng hết sức để đánh bại được Big, Titan và Satellite. Rốt cuộc chúng ta phải ứng phó thế nào?